தமிழ்நாடு பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா தமிழ்நாடு நிதியமைச்சர். அதன்படி தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தான் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. எதுக்காக பட்ஜெட் அப்படின்னா, இப்போ நம்ம மாநிலத்துல இந்த ஒரு நிதியாண்டுல எவ்வளவு வரவு வரப்போகுது, எவ்வளவு செலவு பண்ண போறோம், எந்தெந்த திட்டங்களுக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய போறோம், புதுசா என்ன திட்டங்கள் தொடங்க போறோம், அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய போறோம், எவ்வளவு கடன் வாங்க போறோம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பட்ஜெட்டா தாக்கல் செய்வாங்க. இந்த பட்ஜெட்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ வர நிதியாண்டு 2025 to 26 நிதியாண்டுல நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமா எவ்வளவு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்கன்னா 3,31,569 கோடி வருவாய் கிடைக்கும் இந்த வர நிதியாண்டுலன்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலவு நமக்கு வருவாய் வருது, அதுல செலவு எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3,73,204 கோடி. அதாவது இப்போ வருவாயை விட நமக்கு செலவு அதிகமா இருக்கு. அதனால வருவாய் பற்றாக்குறை இருக்கும். வர நிதியாண்டுல நம்ம தமிழ்நாட்டுக்கான வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது 41,635 கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுல மூலதன செலவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 57,231 கோடி, நிகர கடன்கள் மற்றும் முன்பணம் அப்படிங்கிறது 8,102 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது வர நிதியாண்டுல 35,67,818 கோடி அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்காங்க.